அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி அகலங்கன். தனது சிந்தனை சிறப்பாலும் கேலி சித்திரங்கள், கருத்தோவியங்கள், பாத்திர படைப்புகள் என்பவற்றாலும் இலக்கிய உலகில் தனக்கென ஓர் தனியான நிரந்தரமான இடத்தை பிடித்திருந்த சிரித்திரன் சுந்தர் அவர்களின் பூதவுடல் இவ்வுலகை விட்டு மறைந்து போய் ஆண்டுகள் 30 முடிவடைகின்றன. தான் பிறந்த அதே தினத்தில் அமரத்துவம் அடைந்தவர் அவர். மார்ச் மாதம் 3ஆம் தேதி அவரது இறந்த தினம். அதுவே அவரது பிறந்த தினமுமாகும். 3/3/1924 பிறந்து 3/3/1996 இறையடி சேர்ந்தார். இலக்கிய வாழ்வுடன் இனிய இல்லற வாழ்வில் செழிப்புற்று ஜீவகன், வானதி, ஸ்ரீவாணி ஆகிய 3 முத்துக்களையும் பெற்றெடுத்து எளிமையாக வாழ்ந்த சிந்தனைவாதி. இத்தருணத்தில் சிரித்திரன் ஐயாவையும் அம்மாவையும் மானசீகமாக வணங்கி அவர்களுக்கு ஆத்மார்த்த அஞ்சலியை செலுத்தி தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களால் எழுதப்பட்ட சிரித்திரனாசிரியர் அமரர் சீன சிவஞான சுந்தரம் அவர்களோடு பழகிய நாட்கள் எனும் அஞ்சலி கட்டுரையை பார்ப்போம். சிரித்திரனாசிரியர் அமரர் சீன சிவஞான சுந்தரம் அவர்களோடு பழகிய நாட்கள். உடலின் கதை சொல்வதல்ல கலை, உள்ளத்தின் கதை சொல்வதே உயர்ந்த கலை. திரௌபதியின் துகில் உரியப்பட்டது உள்ளத்தின் கதை சொல்வதற்கே. இது என்னால் 1988 வெளியிடப்பட்ட எனது இலக்கிய தேறல் கட்டுரை தொகுப்பு நூலின் அட்டையின் பின்புறத்தை அலங்கரித்த அமரர் சி சிவஞான சுந்தரம் அவர்களின் கலை பற்றிய கோட்பாட்டு சிந்தனை. கலை பற்றியும் இலக்கியம் பற்றியும் இவ்வளவு ஆழமான சிந்தனையை அவர் கொண்டிருந்தார் என்பதற்கு பத சோறாக இதை நான் அடிக்கடி குறிப்பிடுவதுண்டு. படப்பிடிப்பு கருவிகள் வந்த பின்பும் நிழற்படக்கலை வெகு வேகமாக வளர்ந்துவிட்ட பின்பும் பெரிய பெரிய மனிதர்களை படமாக வரையும் பழக்கம் பெரிதாக குறையவில்லையே என்று அவ்விடயத்தை பெரிதுபடுத்தி ஒரு தடவை நான் அவரிடம் கேட்டேன். நான் அப்படி கேட்டதற்கு காரணம் அவரது வீட்டில் இருந்த அவரால் வரையப்பட்ட 2 படங்கள் தான். ஒன்று கலாயோகி ஆனந்த குமாரசாமி அவர்களுடைய உருவப்படம், மற்றையது இந்திய நாட்டின் முதற் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய படம். இலங்கை அரசு கலாயோகி ஆனந்த குமாரசுவாமி அவர்களுக்கு முத்திரை வெளியிட விரும்பிய போது சிரித்திரன் ஐயா வரைந்து கொடுத்த படம்தான் நான் குறிப்பிட்ட ஒரு படம். தொப்பியுடன் ஒரு பக்கம் மட்டும் தெரியும்படி முகத்தை மட்டும் அவர் வரைந்திருந்தார். ஜவஹர்லால் நேரு அவர்களின் படத்தை கன்னத்தில் கையை வைத்துக்கொண்டு ஒரு விரல் கன்னத்தில் பதியும்படி சிந்தனையில் ஆழ்ந்திருக்கும் தோற்றத்தோடு முழுதாக முகம் தெரியும்படி வரைந்திருந்தார். இவ்விரு படங்களையும் மெய்மறந்து ரசித்து தோள் கண்டார் தோளே கண்டார் என கம்பன் கூறுவது போல அக்காட்சிகளிலே லயித்து போய் அவரிடம் அப்படி கேட்டேன். அவர் சொன்னார், ஒளிப்படப்பிடிப்பு கருவியால் பிடிக்கப்படும் நிழற்படத்தில் உருவத்தை மட்டும்தான் காணலாம், ஆனால் வரையும் படத்தில் உள்ளத்தை காணலாம். அதனால்தான் வரையும் கலை இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. உள்ளத்தை பற்றியே சிந்தித்தவர் அவர் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். மற்றவர்களிடமும் தங்களிடமும் உள்ளதை, அதாவது பணத்தை பற்றியே சிந்தித்தவர்கள் மத்தியில் உள்ளத்தை பற்றி சிந்தித்த உத்தமர் அவர் என்பது அவரோடு பழகியவர்களுக்கும் அவரது ஆக்கங்களை பார்த்தவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் நிச்சயமாக தெரியும். தனது கருத்தோவியங்களினாலும் சிந்தனை துணுக்குகளாலும் மகுடி கேள்வி பதிலாலும் வாசகர் மனதையும் அறிஞர்களின் கவனத்தையும் கவர்ந்த அவர் நான் எழுத்துலகில் பிரகாசிக்க காரணமாக இருந்தவர் என்பதை பெருமையுடனும் நன்றி உணர்வுடனும் நினைவு கூறுகின்றேன். அவரை நான் சந்தித்த முதல் நாளில் அவர் என்னிடம் சிரித்திரன் சஞ்சிகைக்கு இலக்கியத்தில் நகைச்சுவை என்ற தலைப்பில் கட்டுரைகள் எழுதி தரும்படி கேட்டார். நான் இலக்கியத்தில் நகைச்சுவை என்ற தலைப்பிலும் வேறு சில கட்டுரைகளும் எழுதி கொடுத்தேன். அவற்றை இலக்கிய சிமிழ் என்று தலைப்பிட்டு அழகாக வெளியிட்டு கொண்டு வந்தார். பின்பு அவற்றில் சில கட்டுரைகளை இலக்கிய சிமிழ் என்ற பெயரில் நூலாகவும் வெளியிட்டேன். சமகால பிரச்சனைகளை இலக்கிய காட்சிகளினூடாக ஒப்பிட்டு சிந்திக்கவும் வெளிப்படுத்தவும் என்னை தூண்டிய என் ஆசான் அவர். ஒரு தடவை எனக்கு அவர் வழங்கிய அறிவுரையை எனது எழுத்துக்கள் யாவற்றிலும் கடைப்பிடித்தே வந்துள்ளேன். இனியும் கடைப்பிடிப்பேன்.
அவர் சொன்னது, அகலங்கன் உம்மட எழுத்த உமது மனைவியும் தாயும் மகளும் ஒன்றாக இருந்து வாசிக்க கூடியதாக பார்த்து கொள்ளும் என்பதே. இன்றும் எனது மனைவியும் மகளும் அம்மாவும் ஒன்றாக இருந்து வாசிக்கக்கூடிய படைப்புகளையே படைக்கின்றேன். சிறுகதைகள், நாடகங்கள், கவிதைகள், கட்டுரைகள் என ஏராளமான ஆக்கங்களை நான் செய்திருக்கிறேன். இவை எவற்றிலும் இக்கோட்பாட்டை நான் மீறவில்லை. அவரது மேதாவித்தனத்தை பற்றி நிறையவே சொல்லலாம். அவற்றை விட அவர் மற்றவர்களோடு பழகுகின்ற பண்பு யாவருக்கும் முன்மாதிரி என்றே சொல்லலாம். ஓவியம் வரைவதில் மட்டுமல்ல, இசையை ரசிப்பதிலும் அவருக்கு ஆர்வம் அதிகம். நாட்டியத்திலும் அவருக்கு ஆர்வம் அதிகம். ஒரு தடவை கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தே என்ற பாடலை எழுதிய வீரமணி ஐயர் அவர்கள் சிரித்திரன் காரியாலயத்திற்கு வந்து ஐயாவோடு உரையாடிக் கொண்டிருந்தார். நான் அருகில் இருந்தேன். பின்பு நாட்டியம் சம்பந்தமாக ஒரு விடயத்தை வீரமணி ஐயர் அவர்கள் கூற நான் எழுதி முடித்து சிரித்திரனில் வெளியிடுவதற்காக கொடுத்தேன். அதை படித்துவிட்டு பொற்பதங்கள் பிடித்து என்ற தலைப்பிட்டு பிரசுரித்தார். கட்டுரைகளுக்கு தலைப்பு வைப்பதில் அவருக்கு நிகர் அவரே. சிரித்திரன் சஞ்சிகை வெளியீடு என்பது ஒரு குடிசை கைத்தொழில் என்று நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்வோம். ஐயாவும் அம்மாவும் சேர்ந்து தங்கள் நேரத்தை முற்றாக செலவழித்து தங்கள் வீட்டிலேயே அச்சகத்தையும் நிறுவி பாடுபட்டார்கள். எனது ஆக்கங்கள் 55 சிரித்திரன் இதழ்களில் வெளிவந்தன. 1982 மகாகவி பாரதியாரின் ஜனன நூற்றாண்டு விழா உலகெங்கும் கொண்டாடப்பட்ட போது சிரித்திரனின் அவ்வாண்டுக்கான 12 இதழ்களையும் பாரதி நினைவு இதழ்களாக வெளிக்கொண்டு வர ஐயா விரும்பினார். நானும் நண்பர் ராதேயனும் ஊக்கம் கொடுத்து வந்தோம். அம்மா பாரதியாரை பற்றிய பல விடயங்களை வாசித்து பாரதி மேலே அளவில்லாத அன்பு கொண்டு விட்டார். ஒரு நாள் நான் அவர்களது வீட்டுக்கு சென்றபோது அம்மா ஆழ்ந்த கவலையில் மூழ்கி போயிருந்தார். அப்படி என்ன கவலை, ஏன் இப்படி சோகத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், இந்த சனியனே யானைக்கு கிட்ட போனது என்று சலித்து கொண்டார். பாரதியார் மதம் பிடித்த யானைக்கு அருகில் சென்று யானையினால் தாக்கப்பட்டதும் அந்த மனவேதனை மாறுமுன்னே மறைந்து போனதையும் படித்த அம்மாவின் மனம் பட்ட பாடு அப்போதுதான் எனக்கு புரிந்தது. இப்படி கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒருமனதாக ஒரு சஞ்சிகையை வெற்றிகரமாக நடாத்தி வந்ததே உலகில் ஒரு போற்றத்தக்க சரித்திரம்தான். 25 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக நடாத்தப்பட்ட ஒரு பத்திரிகை சிரித்திரன். சிரித்திரனில் எழுதி வளர்ந்த பலர் இன்று பிரபல எழுத்தாளர்களாக விளங்குகின்றார்கள். எங்களையெல்லாம் வளர்த்துவிட்ட பெருமை சிரித்திரன் ஐயாவையே சாரும். சிந்தனையில் மிகுந்த ஆளுமை மிக்கவராக விளங்கிய அவர் இயற்கையில் மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவராக இருந்தார். கூட்ட மேடைகளில் ஏறி அறியார். தன்னை பற்றியும் தனது பணியை பற்றியும் எவரிடமும் பெருமையாக பேசுவது கிடையாது. அவரது சிரித்திரன் சித்திரக்கொத்து நூல் வெளியீட்டு விழாவில் அவரை மேடைக்கு ஏற்றி பேச வைக்க நானும் ராதேயனும் பொன் பூலோகசிங்கமும் பெரிதும் முயன்றோம். அவர் சம்மதிக்கவே இல்லை. எனது இலக்கிய தேறல் நூல் வெளியீட்டிலும் அவரை மேடைக்கு ஏற்ற பெரு முயற்சி செய்தேன். அதுவும் தோல்வியிலேயே முடிந்தது. இந்திய அமைதிப்படை யாழ் நகரை கைப்பற்றி பத்திரிகை ஆசிரியர்களை கைது செய்தும் சில பத்திரிகை காரியாலயங்களை குண்டு வைத்து தகர்த்தும் செல்லடித்து சிதைத்தும் அட்டூழியம் செய்துவிட்டு தம்மிடம் அனுமதி பெற்று பத்திரிகைகளை சஞ்சிகைகளை வெளியிடும்படி கேட்டுக்கொண்ட நேரத்தில் சிரித்திரன் ஆசிரியர் மட்டுமே அதை மறுத்து சஞ்சிகை நடாத்துவதையே கைவிட்டவர். இவர்கள் யார் எனக்கு அனுமதி தர? நான் ஏன் இவர்களிடம் அனுமதி பெற வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார். புகையிரதத்தினுள் சிரித்திரன் சஞ்சிகையை விற்கின்ற ஒருவன் கதவோரத்தில் இருந்து சிரித்திரன் சஞ்சிகையை வாசித்து மகிழ்வதை பார்த்து மகிழ்ந்து பூரித்து போனவர். அதுதான் சிரித்திரனின் வெற்றி என்பார் அவர். அவரோடு பழகிய நாட்கள் நெஞ்சில் நிலைத்து விட்டன. மறக்க முடியாத ஒரு மாமனிதர் அவர். அவர் புகழ் இன்றும் வாழும். வடக்கு கிழக்கு மாகாண இலக்கிய விழா கருத்தரங்கின் போது ஒரு நாள் அரங்கிற்கு சிரித்திரன் சி சிவஞான சுந்தரம் அரங்கு என பெயரிட்டு அவரை கௌரவித்துள்ளார்கள். எனது நூல்கள் பலவற்றில் அவர் பற்றிய நினைவை எனது முன்னுரையில் வெளிப்படுத்தியுள்ளேன். அவர் எங்களுக்குள்ளே வாழுகின்றார். இலக்கியமாகிவிட்டார். எங்கள் இலட்சிய புருஷராகிவிட்டார். நன்றி, வணக்கம்.